வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிங்ஸ் கேம்பிட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போறோம். கிங்ஸ் கேம்பிட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படிங்கிறதுனால இதை அப்ளை பண்ணா ஆப்போனன்ட் ராஜாவையோ ராணியவோ டைரக்டா போய் அட்டாக் பண்ணிடலாமா அப்படின்னு தப்பா பண்ணிடாதீங்க. இது ஒரு பெஸ்ட் கேம் ஓப்பனிங் ஃபார் ஒயிட்டுக்கு. எப்படி இட்டாலியன் கேம் ஓப்பனிங் பண்றோமோ அதே போல இந்த கேம் ஓப்பனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பீசஸ்லாம் நல்லா டெவலப் ஆகியிருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, சென்டர் ஆஃப் த போர்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் இதோட மெயின் மோட்டோ. பட் அதுக்கு உங்களோட சிப்பாயை நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கணும். ஒரு சிப்பாயை தியாகம் பண்ணி தான் இந்த ஏரியாவெலாம் நீங்கள் பிடிச்சிருக்கணும். ஓகே, இதுதான் இதோட மெயின் கண்டிஷன். அதுக்காண்டி இதை அப்ளை பண்ணால் செக்மேட்டே பண்ண முடியாதா அப்படின்னு அப்படி கிடையாதுங்க. சில கேஸ் நடந்தது அப்படின்னா நம்ம செக்மேட் பண்ணலாம். இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்க டீட்டெயிலாக பார்க்கும்போது எப்படி ராஜாவை அட்டாக் பண்ணுறது, எப்படி ராணி அட்டாக் பண்ணுறது எல்லாமே நான் ஒன் வேணா சொல்லி தரேன். பட் உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேம்பிட்டோட மெயின் மோட்டோ என்ன அப்படிங்கிறத உங்கள் மனசில் உள்வாங்கிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஏன்னா பாதி வரைக்கும் இந்த கேம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் எந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறுதோ அந்த மாதிரி நீங்கள் மாறி கேம் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயம் காட்டணும்னு நினச்சேங்க. இது எத்தனை பேருக்கு இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இது ஓல்டிஸ் போர்டு மாதிரி நான் ஊரில் தேடி கண்டுபிடிச்சி எட்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா கரையாலாம் பிடிச்சிச்சு. நான் பெயிண்ட் அடிச்சலாம் நினச்சேன். பட் அந்த ஓல்டோட அந்த இது பார்த்தோன்னா அந்த ஃபீலிங் வராது அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்காக வேண்டி பாருங்க முட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட டுட்டோரியல் வீடியோ சீக்கிரம் வரப்போகுது. இது பாதி பேருக்கு என்னென்னே தெரியாது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஃபீஸ் வரதே இல்லை, எல்லாமே சில்வரில் வருது. இந்த மாதிரி வுட்டில் நீங்கள் யாராவது விளாண்டுருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நான் இதை பார்த்தோன்னு எனக்கு சின்ன வயசுல என்ன வரும் அப்படின்னா, இது 2 பேர் ஆடும்போது பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு மேலே 3 பேர் 4 பேர் ஆடும்போது இந்த குழி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குழிக்கே எங்களுக்குள்ள சண்டை வரும். எனக்கு இந்த குழி சண்டை போடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோ காமிப்போம். இப்போ கிங்ஸ் கேம்பிட்டோட ஓப்பனிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒயிட் தான் பண்ண முடியுங்க. இப்போ நீங்கள் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. வழக்கம் போல் என்ன பண்ணணும்னா, ராஜாக்கு முன்னாடி இந்த சிப்பாய் தான் 2 செத்து வைக்கணும். எப்படி இட்டாலியன் கேம் ஓப்பனிங் பண்ணுறோமோ அதே போல் தான் இதுக்கும் கேம் ஓப்பனிங். ஓகேவா? இவன் பிளாக் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சென்டர் ஆஃப் த போர்டை பிடிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, இந்த சிப்பாய் தான் எடுத்து வைப்பாங்க. நம்மளோட ரெண்டாவது மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவங்க. இந்த மூலம் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயர் வீக் ஸ்கொயர் வாங்க, இது யாரும் பெரும்பாலும் மூவ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு வெட்டுப்பான்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ ஆப்போனண்ட் நம்மளை அட்டாக் பண்ணிட்டாருன்னா மட்டும்தான் கிங்ஸ் கேம்பிட். இல்லை அட்டாக் பண்ணாமல் வேற எதுவும் பண்ணிட்டாரு அப்படின்னா நார்மல் கேம்ங்க. அப்போ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ என்ன மாதிரி சினரியோ வருதோ அதுக்கு தப்பில் உங்களை அடுத்த பீஸ் மூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அசம்ஷனில் அவர் நம்மளை அட்டாக் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ தான் கிங்ஸ் கேம்பிட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்து உங்களோட மூணாவது மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவுங்க. என்ன காரணம்னா, இங்கே பாருங்க, இந்த ராஜா ராணியை கொண்டு இங்கே வச்சா என்ன ஆகும், செக் ஆகும். பட் நம்ம தப்பிக்கிறதுக்காக நிறைய சிப்பாயினா இழக்க இருக்கும். ஸோ அதை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைக்கலாம். எதுக்கான இந்த இடத்துல நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். இது ஒன்று. இல்லை அப்படின்னா இந்த குதிரை எடுத்து இங்கே வைக்கலாம். ஏன்னா அவர் வந்தால் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு கேட்டால் இந்த பெஸ்ட் மூவ். ஸோ இதை எடுத்து இங்கே வைக்கிங்க வச்சுக்கலாம். அந்த குதிரை எடுத்து இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவரால் இங்கே வர முடியாது. இப்போ 3 மூவ் தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், போர்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இந்த சிப்பாயை வச்சு இதை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குதிரையை வச்சு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிஷப் வச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க பாருங்க, ஒன்லி சைடை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் இதோட பெரிய ப்ளஸ். இது மட்டும் இல்லைங்க, இப்போ அவர் என்னன்னாலும் மூவ் பண்ணிட்டோம், ராஜா மூவ் பண்ணிட்டோம், இல்லை அப்படின்னா குதிரையை மூவ் பண்ணிட்டோம், பிஷப் மூவ் பண்ணிட்டோம். உங்களை அடுத்த மூவ் ஜஸ்ட்டு இந்த பிஷப்பை ஒரு ஸ்டெப் வச்சு என்ன ஆகும் பாருங்க, இவருக்கு ஸ்பேஸ் கிடைச்சிடும், நேராக கொண்டு இவர் அட்டாக் பண்ணலாம். ஸோ இவர் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும், இந்த சேம் டைம் பிஷப்பை டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகிடும் பாருங்க, பீஸுக்கு பீஸ், அதாவது நமக்கு ஒரு சிப்பாய் இருக்கும், அவருக்கு சிப்பாய் இருக்கும். பாயிண்ட் லெவலில் ஈவன் ஆகிடுவோம். சென்டர் ஆஃப் த போர்டு ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க பாருங்க உள்ளே இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இதோட மெயின் மோட்டோ. இதுக்கு அப்புறம் வேரியன்ட் மாறும். நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி சில வேரியன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கேம் ஆடி காட்ட போகிறேன். இப்படி நடந்தால் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் நம்ம ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாய் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அதே போல் மூவ் பண்ணுறாரு. நம்ம ஒரு சிப்பாயை வச்சு என்னை வெட்டுப்பா அப்படின்னு வாலின்றா சொல்கிறோம். அவர் வெட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா புரிஞ்சுங்க, வெட்டுனா மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ உங்களோட மூணாவது மூவ் என்ன பண்ணணும்னா, அது வெட்டினா வெட்டுப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி இவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான என்ன செய்யணும், நம்ம குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த குதிரை மட்டும் இல்லை அப்படின்னா இவர் நேராக கொண்டு வைக்கலாம். அப்போ என்ன பண்ணுவார், குதிரையை ஒரு இடத்துல வேற இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீஸை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை அவர் இந்த பீஸை இங்கே வச்சு இதை மேபி இதை ப்ரொடெக்ட் பண்ணோம், ப்ளஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு இது மூவ் பண்ணி இது வரலாம். 2 வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணார்னா நீங்கள் அதை பற்றி கவலையே கூடாது. என்ன பண்ணா, நீங்கள் கவலைப்படாமல் இந்த குதிரை பார்த்தீங்களா, இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைங்க.
இப்போ அவர் என்ன பண்ணுவார், அதை பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவார். என்ன பண்ணுவார், இதை கொண்டு வந்ததே ஏக்காண்டி இவரை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். ஸோ அதை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணுவார், நம்மளா வேறட்ட பார்ப்பாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இவர்கிட்ட தப்பிக்கணும். அப்போ என்ன செய்யணும், இவரை கொண்டு போய் நேராக அங்கே வைங்க. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கும்னா, அவர் நினைச்சிருப்பாரு நம்மளோட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது, இப்போ நம்ம வந்து ராணியை கொண்டு வந்து நம்ம செக் வைக்கலாம்னு சொல்லி நேராக என்ன பண்ணுவார், இதை கொண்டு வந்து இங்கே வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி வச்சு செக் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கேம் முடிஞ்ச மாதிரி தான். நம்ம கைக்கு கேம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம பெருசாக வந்து எதுவும் இழக்கல, ஒரே ஒரு சிப்பாக தான் வந்திருக்கோம். இப்போ என்ன நடக்க மட்டும் பாருங்க. நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக இதுதான் இங்கே வச்சு கேட்பீங்க. இப்போ நம்மளும் கண்டிப்பாக தான் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு, செக்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, அட்டாக் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த மூவ் நீங்கள் வந்து இதை வச்சு அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் யானை போயிடும். அதனால பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன செய்யணும் அப்படின்னா, துணிஞ்சு நம்ம ராணியை கொண்டு வந்து இவரை அட்டாக் பண்ணணும். ஓகே, இப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, அவர் ராணியை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், அப்படி ஒருவேளை பண்ணாரா நீங்க நினைச்சீங்கன்னா, இப்படி பண்ணிட்டாருன்னா நீங்க இந்த குதிரையை வச்சு அவர் அட்டாக் பண்ணிடணும். நல்ல இந்த போர்டை நல்லா பாருங்க. நம்ம ராணியை அவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்ம குதிரை வச்சு அவர் ராணியை எடுத்துருந்தோம். இப்போ இந்த போர்டை பாருங்க, இந்த 2 ராணி இல்லை அப்படின்னா இந்த குதிரைங்க இடத்துல என்ன எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம பீசஸ் நல்லா ஷஃபிள் ஆகி இருக்குது, இவங்க பீஸ் பாருங்க எல்லாமே உள்ளே இருக்கு. ஸோ அப்போ யார் வின் பண்ணுவா, நம்ம தான் வின் பண்ணுவோம். ஓகேவா, அதனால வெட்டினார்னா நீங்க வெட்டிட்டு அப்புறம் நார்மல் கேம் ஆட ஆரம்பிச்சுங்க. இல்லை அவர் வெட்டலை, அவர் வேற ஒரு பிளான் பண்றாரு. ஏன்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டெப் இங்கே வச்சாருச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே டிஸ்கவர் செக் வந்துடும், ராணி செக் வந்துடும், சாரி ராஜா செக் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ராஜாவை தான் காப்பாற்றுவோம். ராஜாவை காப்பாற்றும் போது நம்ம ராணி அட்டாக் பண்ணிடலாம், இது ஒரு ஆப்ஷன். ஒருவேளை இல்லை திரும்பவும் நம்ம ராணி அட்டாக் பண்ணா கூட அவரு நம்ம யானை அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், ராணியை ப்ரொமோட் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணாரு, சிப்பாயை மூவ் பண்ணார்னா நம்ம என்ன செய்யலாம், சிப்பாயை அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்கே டிஸ்கவர் செக் ஆகிடும். நேராக வந்து இப்படி இப்படி நடக்கும். இப்படி நடந்து இப்படி மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து டிஸ்கவர் செக். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், ராஜா மூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவர் அட்டாக் பண்ணலாம். ஸோ நீ இவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்ம யானையை அட்டாக் பண்ணி குயினை ப்ரொமோட் பண்ணிடுவார். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு கவலையே போடாது. என்ன பண்ணணும்னா டைரெக்டாக போய் என்ன பண்ணணும், அவர் ராணியை அட்டாக் பண்ணிடணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், பரவாயில்ல நான் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நினைச்சுவார், யானை அட்டாக் பண்ணி அவர் ராணியை ப்ரமோட் பண்ணுவார். நீங்கள் கவலையே போடாதீங்க. என்ன காரணம்னா இந்த ராணி வந்து இப்போதைக்கு யூஸே இல்லை. என்ன காரணம், அந்த ராணி எங்கேயாவது வெளில வர முடியுமா பாருங்க, இங்கே வர முடியாது, இவன் அட்டாக் பண்ணிடுவோம். இங்கே வர முடியாது, இவர் அட்டாக் பண்ணுவார். இவர் அட்டாக் பண்ண முடியாது, இவர் அட்டாக் பண்ணுவார். அப்போ அந்த ராணியை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லை. ராணி வேணா இங்கே மட்டும் போய் உட்காந்துக்கலாம், இவர் அட்டாக் கூட பண்ண முடியாது, ஏன்னா ராஜா அட்டாக் பண்ணிடுவாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அடுத்த மூவ் இந்த குதிரையை எடுத்து சிம்பிளாக இந்த இடத்துல வச்சிருவீங்க. ஓகேவா, இப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த குதிரைங்க போன உடனே ஆப்போனண்ட் என்ன வச்சுப்பாரு, இன்னும் ஒரு ஸ்டெப் இங்கே வச்சா என்ன ஆகும், ஃபோர்க்கு இந்த பக்கம் ராஜாவா இந்த பக்கம் யானையான்னு கேட்பாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுறதா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், இதை ஸ்டாப் பண்ண நினைச்சலாம் இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைப்பாங்க. இது எல்லாரும் பண்ணுறது தான், அவராக தான் பண்ணுவார். இது எல்லாமே அசம்ஷன் தான். ஓகே, ஒரு லாஜிக்கலாக இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரி மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, இப்படி ஃபஸ்ட்டாக நீங்கள் நினைச்சீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கவலையே படாமல் இந்த D4 இது இருக்குதுன்னா இவரை கொண்டு போய் இந்த இடத்துல வைங்க. சும்மா ஒரு டம்மி மூணு வச்சுக்கங்களேன். எதுக்காண்டி அப்படின்னா இவர் வெளில வரக்காண்டி. ஓகேவா, எதுக்குன்னு நான் அவனை எப்படி சொல்கிறேன். இப்போ நினச்சோன்னா நம்ம பீசஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இப்போ அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எல்லா இடத்தும் சுற்றி வளர்ச்சாச்சு, இவரை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இது வெளில வர முடியாது, இவர் எங்கேயா மூவ் பண்ணலாமா, இவரை கொண்டு வந்து வச்சா நம்மளை அட்டாக் பண்ணிடுவோம். இப்போ இவரை கொண்டு வந்து வைக்க முடியுமா, வச்சா நம்ம அட்டாக் பண்ணிடுவோம். வேணா இவரை கொண்டு வந்து வைக்கலாம், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ எந்த பீஸை டெவலப் பண்ணுவார், வேணா இது வேணா டெவலப் பண்ணலாம். இப்போ இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இவன் பிஷப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குதிரை வச்சு அட்டாக் பண்ண என்ன ஆகும்னா அவரோட குதிரை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிடுவாரு. திரும்ப நம்ம ராணி வச்சு அட்டாக் பண்ண என்ன ஆகும், ராஜா வச்சு நம்ம அட்டாக் பண்ணிடுவாரு. ஸோ நமக்கு லாஸ். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு துணிஞ்சு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, இந்த ராணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ராணியை கொண்டு போய் நேராக துணிஞ்சு அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், ராஜா செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், இந்த குதிரையை வச்சு நம்மளை கட்டாயமாக கட் பண்ணலாம் செய்வார். ஸோ அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த குதிரையை எடுத்து இங்கே வச்சு செக் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்க, ராஜா போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் போகணும். 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் போனாலும் நம்ம செக்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இந்த இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சா செக்மேட். இல்லைங்க அவர் அங்கே போகலங்க, அதுக்கு பேர் இந்த பக்கம் போகாமல் இங்கே போகிறான்னு வச்சுங்களேன். இங்கே போனார்னா நீங்கள் என்ன பண்ணால் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் வச்சுக்கோங்களா, இந்த சிப்பை எடுத்து இந்த பிஷப் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா செக்மேட். அவ்வளோதான், இது ஒரு வேரியன்ட். ஓகே, இன்னொரு வேரியன்ட் சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்போ கிங் கம்பீட்டில் இன்னொரு வெரைட்டி பார்ப்போம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு மட்டும் சிப்பாயை 2 ஸ்டெப் வைக்கிறீங்க,
அவரும் அதே போல் 2 ஸ்டெப் தூக்கி வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிப்பை எடுத்து இந்த இடத்துல வச்சு வாலண்டியராக வெட்டுப்பாங்கிறீங்க. அவரும் வெட்டுறாரு. அந்த ஃபஸ்ட்டு 3 மூவ் அதே மூவ் தாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம குதிரை எடுத்து வைக்கிறோம். அவர் வந்து இதை கொண்டு வரக்காண்டி குதிரை விரட்டுறதுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கிறார். இது வந்து ஒரு அசம்ஷன், இது வரைக்கும் பண்ணுறதா வச்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த குதிரை எடுத்து இங்கே வச்சு கேமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த சிப்பை எடுத்து இங்கே வைப்போம். ஓகேவா? ஒரு வித்தியாசமான மூவ் வச்சுக்கலாம். இப்படி வச்சா எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்கிறோம் பாருங்க. இப்படி வச்ச உடனே ஆப்போனட்டுக்கு என்னென்ன வாய்ப்பாக இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன பண்ணலாம்? இவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதை எடுத்துங்க வைக்கலாம், இல்லை இதை எடுத்துங்க வைக்கலாம், அப்படிலாம் நம்மளை வெட்டலாம், எதனாலும் பண்ணலாம். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இதை வச்சு நம்ம வெட்டிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக அந்த யானையை வச்சு அவர் அட்டாக் பண்ணணும். ஓகேவா? இப்போ அவரோட நமக்கு ஒரு சிப்பாய் போயிடும், அவருக்கு ஒரு சிப்பாய் போயிடும். இவன் பாருங்க, போர்டை பாருங்க, நம்ம யானை அங்கே இருக்கும், குதிரை அங்கே இருக்குது, பீசஸ்லாம் நல்ல ஸ்டாப்லாம் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்க ஒன்று கூட டெவலப் ஆகலை. இது ஒரு கேஸ். நம்மளோட அடுத்த என்ன போவோம், இந்த இடத்துல யானை தான் என்ன ஆகும், அடுத்த இவரையும் நம்ம அட்டாக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பாயிண்ட் லெவலையும் இவன் ஆகிடும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் த போர்டு பிடிக்க ஒரு நல்ல மெத்தட். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இல்லைங்க அப்படி பண்ணலங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சிப்பாய் எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கிறாரு. இப்படி வைக்கும்போது பாருங்க ஒரு செயின் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா இந்த மாதிரி செயின் ஃபார்ம் ஆகல இது உடைக்க கஷ்டம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா வழுக்க டைம் உடைக்கணும். ஸோ அந்த மாதிரி அதாவது 2வது கேஸ் ட்ரை பண்ணாருன்னா நம்ம என்ன செய்யணும்னா கவலையே விடக்கூடாது. நம்ம சிப்பாய் போனால் பரவாயில்லன்னு என்ன செய்யணும், இந்த சிப்பாயை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவரை அட்டாக் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை இந்த சிப்பாயை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யலாம், அவர் யானையை அட்டாக் பண்ணிடலாம். இல்லைங்க அப்படி பண்ணல, அதுக்கு பதில் இதை வச்சு அட்டாக் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், யானையை காப்பாற்றுறதுக்கு நம்ம நினச்சலாம் குதிரையை வச்சு ஒரு ராணியை அட்டாக் பண்ணிடலாம். எப்படினாலும் நம்ம கை ஓங்கி தான் இருக்கும். இல்லைங்க அதெல்லாம் பண்ணலைங்க. அதுக்கு பதில் இந்த பீஸ் இப்போ கேஸ் 3 பார்க்கும், இதை மூவ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக விளாண்டிங்க அப்படின்னா அவர் செக்மேட்டே பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ட்ராப் செட் பண்ணணும். அந்த ட்ராப் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த குதிரையை வச்சு இவர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும்னா வாலண்டியர் நான் வெட்டுப்பா அப்படிங்கணும். நம்ம வந்து ஒரு சின்ன ட்ராப் தான் வச்சுருக்கோம். ஒருவேளை அவர் நம்மளை வெட்டிட்டார் அப்படின்னா அவர் கேம் காலி. பண்ணி காட்டுறோம் பாருங்க. சப்போஸ் நினச்ச மாதிரியே அவர் வெட்டிட்டார் நம்மளை. உங்களோட அடுத்த மூவ் அவரை போய் வெட்டலாம் கூடாது. அதுக்கு பதில் என்ன செய்யணும்னா இந்த ராணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ராணியை கொண்டாந்து நேராக அங்கே வச்சு என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்கே போய் வாய்ப்பு இருக்கு, ராஜா கட்டாயம் இங்கே தான் போய் ஆகணும். ஏன்னா ஏதாவது குறுக்கு வச்சு ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த பீஸுமே இல்லை. ஸோ ராஜாவை தான் மூவ் பண்ணுவாங்க. நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இவர் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் கொடுக்கணும். இப்போ பாருங்க அவருக்கு 2 வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம், ஒன்று இவர் இங்கே போகலாம், இது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இவர் இங்கே வரலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷனையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து குதிரை எடுத்து இங்கே வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை வச்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணால் அவங்களோட அடுத்த மூவ் இந்த சிப்பாய் எடுத்து இந்த இடத்துல வைங்க. இப்போ ஒரு அட்டாக் பண்ணும்போது இவரால் மூவ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இப்போ என்ன பின் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஏதாவது வேறு ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம பண்ணலாம் அடுத்த மூவில் நம்ம வந்து குதிரையை அட்டாக் பண்ணிடலாம், அதுவோ வந்து யானையை அட்டாக் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம நிறைய சான்சஸ் கிடைக்கும். இல்லைங்க அப்படி பண்ணலாங்க. அதுக்கு பதில் ராஜா திரும்ப பழையபடி அதே இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக மூவ் பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்போ யாருனாலும் பார்த்தோன்னு நினைப்பாங்க, இதை இந்த ராணியை எடுத்து இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, இங்கே செக் வைப்பாங்க, ப்ளஸ் இங்கே ஃபோர்க்கு. ஆனால் இந்த முறை அப்படி பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் நீங்கள் வேறு மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து அவங்களோட ரூக் அட்டாக் பண்ணுறது கிடையாது, நம்ம வந்து செக்மேட் பண்ணோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு என்ன பண்ணணும்னா இந்த ராணியை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். எதுக்குன்னு ஒரு காரணம் பண்ணி நல்லாவே புரியும் பாருங்க, எதுக்காண்டி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்படி வச்சா என்ன ஆகும்னா இப்போ பாருங்க திரும்ப பாருங்க நம்ம செக் கொடுக்குறோம், அவர் தப்பிக்க வழியே இல்லை. தப்பிக்க வழியில் மீன்ஸ் ஏதாவது குறுக்கு எதுவும் வச்சு ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ராஜா தான் கட்டாயம் போய் ஆகணும். ஸோ அங்கே போவாங்க. நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணால் நேராக அங்கே வச்சு திரும்ப இங்கே வச்சு பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த மூவுக்கும் அதாவது ஏற்கனவே நீங்கள் நினைக்கலாம், ஏன் அப்படியே தான் அங்கே வச்சு நாங்கள் பண்ணி இதே செக் கொடுத்துருக்காம நினச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த குதிரையை எடுத்து இங்கே வச்சு ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ராஜா அங்கே மூவ் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் ராஜா அங்கே இருக்கும்போது நம்ம இதே போல் பண்ணியிருந்தோம்னா குதிரை எடுத்து இங்கே வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நமக்குள்ள எய்ம் என்ன பண்ணால் இந்த ராஜாவை பிரித்து இந்த ஃபைலேருந்து பிரித்து வேறு ஃபைல் கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம எய்ம். அதனால இந்த இடத்துல செக் கொடுக்கணும். இப்போ எங்கே போகலாம், இந்த ஒரு இடத்து தான் போக முடியும், வேறு வழியே இல்லை, அங்கே தான் போவார். ஓகே, இப்போ நீங்கள் வெட்டலாம் கூடாது. வெட்டதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யணும்னா நேராக இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஷப்பை கொண்டு இங்கே வச்சு என்ன பண்ணணும், திரும்ப செக் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஃபைல் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், ப்ளஸ் இங்கேயும் கவர் பண்ணிட்டோம், ப்ளஸ் இங்கேயும் கவர் பண்ணிட்டோம். அப்போ எங்கே போகலாம், ராஜா இந்த ஒரு இடத்து தான் போக முடியும், கட்டாயம் அங்கே தான் போவார். நம்மளோட அடுத்தமாக என்ன பண்ணணும்னா ராணியை வந்து இங்கே வச்சு திரும்ப என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்கே போகலாம், ராஜா இந்த 2 பீஸில் எங்கேனாலும் போகலாம். சப்போஸ் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், 2 எங்கே போனாலும் நம்ம வந்து அதை முடிச்சிடலாம். மேலே போனால் என்ன பண்ணால் திரும்ப இவர் கொண்டு போய் வச்சு என்ன பண்ணணும், செக் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவார், கட்டாயம் என்ன பண்ணுவார், பழையபடி இதே இடத்துக்கு போயிடுவார். ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா இவரை அட்டாக் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் திரும்ப என்ன பண்ணுவார், ராஜா வந்து இங்கே தான் போய் ஆகணும்.
திரும்ப நம்ம கவலைப்படாங்க. எல்லாமே வந்து ரொட்டேட் மூவ் பண்ணாலும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே வச்சு திரும்ப செக் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவார், கட்டாயம் இங்கே தான் போய் அவருக்கு வேறு வழியே இல்லை. இந்த 2 மூவ் தான் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான மூவ். இப்போ என்ன பண்ணணும்னா, இவருக்காண்டி இந்த வழிக்காண்டி தான் இவ்வளோ தேவையில்லாமல் நிறையா மல்டிபிள் டைம் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த வழி ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இவரை கொண்டு போய் இந்த இடத்துல என்ன பண்ணணும், டிஸ்கவர் செக் பாருங்க, டிஃபால்ட்டாக செக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, ராஜா மேலே கீழே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ மேலே போணுச்சு, அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ராணி இருக்க அப்படின்னா அங்கேயும் போக முடியாது. ராஜா தப்பிக்க வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வழி. என்ன வழி அப்படின்னா, இந்த ராணியை கொண்டு வந்து இங்கே வச்சு ஸ்டாப் பண்ணலாம். இந்த ஒரு வழியோன்னா இருக்குது. ஸோ கட்டாயம் அதை தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இவர் வச்சு இங்கே அட்டாக் பண்ணால் முடிஞ்சு போச்சு, செக்மேட். இவர் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ப்ரொடக்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக இங்கே மூவ் பண்ணாமல் இருக்க முடியாது, இங்கே ஆல்ரெடி டிஸ்கவர் செக் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. வீடியோட டைம் ரொம்ப லென்த் ஆனதுனால இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இதோட பார்ட் 2 வேணா கேளுங்க. இன்னும் 2-3 வெரைட்டி இருக்குது. நான் அது கூட நான் வீடியோவை போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போகிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்கள். ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.